அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அப்படின்ற கொடுக்குறது வந்து நடக்குமா? அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? நடைமுறையில் அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். சென்னையில் ஓடுற வண்டியில் வந்து அதிகமாக மகளிர் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம்னா, இங்கே வந்து ஒரு வண்டி வந்து 8 சிங்கிள் ஓடும். ஒரு சிங்கிளுக்கு 100 பேருக்கு ஒரு பேர் நின்றுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. 100-125 பேர் பயன் பண்ணுறாங்களா, ஒரு 50 பேர் லேடிஸ் இருப்பாங்க. இது வந்து அதிகப்படியான பயன்படுத்து. ஆனால் சென்னை டு நீங்கள் ஒரு வார்த்தை என்னென்ன கேட்டீங்க, கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் வந்து 55 பேர் பயணிக்கக்கூடிய பேருந்தில் ஒரு 20 லேடிஸ் தான் போவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இங்கே வந்து ஒரு பேருந்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது குறைஞ்ச 8 சிங்கிளுக்கு வந்து ஒரு 500 பேருக்கு லேடிஸ்க்கு நம்ம கொடுக்குறோன்னா அதில் வந்து 20 பேருக்கு தான் கொடுக்க வேண்டியது. கடந்த காலத்தில் வந்து பேருந்துகளுக்கான பேர் பார்ட்ஸ் வாங்குறதையே குறைச்சிட்டாங்க. வாங்கவே இல்லைன்னா கூட சொல்லலாம். இந்த வண்டியில் நின்னா அதுலேருந்து கழட்டி போட்டிருப்பாங்க. மெயினாக வந்து அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெக்கானிக்லாம் கிடையாதுங்க. மெக்கானிக் வந்து ஆட்கள் வேலைக்கே எடுக்கலை. மொத்தம் வந்து 22,800 பேருந்து ஓடின தமிழகத்தில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 17,000-16,000 வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கிற வண்டி ஒரு 6,000-7,000 வண்டி வந்து ஷார்ட்டேஜ். புது வண்டி வாங்கியிருக்கணும், வாங்கலை. அந்த நாங்கள் 10 வருஷத்தில் 16,000 பேருந்து வாங்கினோன்னா இவங்க இந்த 5 வருஷத்தில் ஒரு 8,000 பேருந்து 5,000-6,000 வாங்கியிருக்கணும். அது பாதி தான் வாங்கினாங்க. அப்போ அதுக்குண்டான ஷார்ட்டேஜ் வெளியே இருக்குது. அவங்களுக்கு இந்த வண்டி தேவைப்படுது. திமுக வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலத்தில் செயல்படுத்த திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் கலைஞர் கனவு இல்ல திட்டம். இது வந்து உண்மையே சொல்லணும்னா இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டினது திமுக அரசாங்கம். முதல்ல வந்து இந்த கலைஞர் கனவு இல்லைன்னு எடுத்து வந்தாங்க. அது வந்து எங்கே எடுத்து வந்தாங்கன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது 11க்கு அப்புறம் இந்த வந்து வீடு வந்து பசுமை வீடுன்ற பேரில் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ கூட அவங்க பேரை வச்சுக்கல. இந்த அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் மட்டும் மாற்றி 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறதா சொல்லி அவர் வந்து கலைஞர் கலைஞர் இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. அவர் அப்பா பேரை வச்சிட்டாரு. இன்றைய அரசாங்கம் முதலமைச்சர் அவர் பேரை வச்சுக்கல, இல்லை வேற எதுவும் வைக்கல. இந்த ஆடுகள் மாடுகள் வழங்க திட்டம் பண்ணாந்து நிறைய பெண்களுக்கு வந்து கையில் வந்து பணப்பழக்கம் இருக்கிற மாதிரி அம்மா எடுத்தாந்து கொடுத்தாங்க. அந்த திட்டம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சியில் சுத்தமாக நிறுத்தியிருந்தாங்க. இப்போ மீண்டும் அந்த திட்டத்தை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் இதை வரவேற்கணும். இதை வந்து எப்படி நீங்கள் வந்து மறுக்கலாம்? நீங்கள் வந்து நீங்கள் ஸ்ரீமான் பார்ப்பாரு, நான் அந்த ஆடு மாடு வளர்க்குறதுக்கு மேய்க்கிறதுக்கு கூட நான் வந்து அரசாக போகிறேன். அப்படி இருக்கும்போதெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதல் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. நிறைய விமர்சனங்களும் வருது. நம்ம இப்போது பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக மாநில வாகன தொகுப்பை வந்து நவீனப்படுத்தணும், போக்குவரத்து கழகங்களுடைய வாகன தொகுப்பை வந்து நவீனப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் இன்றைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியிலேருந்தே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்கள்லாம் வந்து இந்த பழைய பேருந்துகள்லாம் வந்து பார்க்க முடியுது. சில குக்கிராமங்களுக்கு இயக்கப்படுற பேருந்துகள்லாம் வந்து பழைய பேருந்துகளாக தான் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நவீனப்படுத்துதல்னு சொல்லியிருக்காங்க சார். அது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல்ல ஒரு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க, பஸ் வாங்குறதுல ஊக்கப்படுத்தணும், பொல்யூஷன் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுனா எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தணுன்ற ஒரு இதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இதில் நிகழ்ச்சியில் கூட பேசியிருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பஸ்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டு வந்துடும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பேஸ் பை பேஸாக பண்ணணும், ஒவ்வொரு பேஸ் பை 1, 2, 3ன்னு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி வந்து 620 வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இவி பஸ் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. சென்னை கார்பரேஷன் மட்டும் ஓடிக்கல சார். சென்னை அதாவது வந்து மாநகராட்சிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 3,800 பேர் வந்து இயக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2,600 2,500 அந்த ரேஞ்சில் தான் ஓடும். ஒரு 700-800 வண்டி ஐடியில் இருக்கும். ஏதாவது ஒரு பிரேக் டவுன் அது இதுன்னு இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் பாடியெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வண்டிங்கள்லாம் இப்போ உடனடியாக ரெடி ஆகிடுச்சுனாக்கா இதை வந்து மப்சலுக்கு கொடுத்துருவாங்க. புதிய வண்டிகள் வர்றது இந்த மாநகராட்சிகளுக்கு பஸ்ஸுங்க அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இப்போ எம்டிசியில் ஓடிட்டு கூடிய டீசல் பஸ்ஸை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது.
அந்த வண்டிகளுக்கு வந்து மப்சலுக்கு போகிறது, மகளிர் இலவச பயணத்துக்கெலாம் அதை பயன்படுத்துறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ புதுசாக வரக்கூடிய பஸ் எல்லாம் வந்து ஆர்ட் ஆஃப் சிட்டிங்களில் இப்போ மாநகராட்சி கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னை ஆகட்டும், மதுரை, இந்த மாதிரி இடத்துல அந்த பஸ் அதிகம் பயன்படுத்தும். ஏன்னா பப்ளிக் நிறைய வந்து போகிற வர்றது, டூ வீலருக்கு அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வந்து பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ பொல்யூஷனை மாசை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் பஸ்ஸாக இருந்தாக்கா மாசு இருக்காது. ரெண்டாவது நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கி வந்து ஒரு மாடர்னாக வந்து டிரான்ஸ்போர்ட்டை மாற்றணும்னு சொல்லி மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லும்போது, அவர் நம்மளை விட நிறைய திட்டங்களை வச்சுருக்கார். சேலத்தை சார்ந்தவர் நிறைய வந்து அதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக விரைவில் மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார், ஆனால் இப்போ இவங்க பட்ஜெட்டில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த செலவு ஒப்பந்த முறை, அதாவது கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட், அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போது இவி பேருந்துகளை வந்து இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம கடந்த காலங்களில் நேர்காணங்களே பேசியிருக்கோம். அப்போ என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இயக்கும் போது அரசுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேருந்துக்கே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கிட்ட வருவாய் இழப்பு ஏற்படுது. இது என்னதான் சர்வீஸ் செக்டராக இருந்தாலும் அரசு சார்பிலேயே, இப்போ போக்குவரத்து கழகங்கள் சார்பிலேயே வந்து நேரடியாக வந்து டிரைவர் ரெக்ரூட் பண்ணி, கண்டக்டர் ரெக்ரூட் பண்ணி இயக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஒப்பந்த முறையில் டிரைவர் கண்டக்டர் வந்து ரெக்ரூட் பண்ணி இயக்கிறதுக்கும் அரசுக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கா, இல்லை இது எப்படி சமாளிக்க போகும்? சார், இது வந்து நான் முதல்ல ஒரு போயிட்டு கூட உங்ககிட்டையும் பேசியிருக்கேன். அதாவது என்னென்னா, இது வந்து வருமானம் பார்க்கக்கூடிய துறை இல்லை, இது வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் துறை. இது வந்து ஒரு சேவை துறையாக இருக்கும்போது இதில் வந்து லாபத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. செலவினங்களை அதிகமாக, அந்த செலவினங்களை எப்படி குறைக்கலான்ற போது இன்றைக்கி வந்து பேருந்துகள் வந்து அதிகமாக பயனடைஞ்சு, அதாவது ரொம்ப பிரேக் டவுன் ஆன வண்டிங்கன்னா முதல்ல சொன்னது மாதிரி இருக்குன்னா, இதுக்கு காரணம் என்ன? அந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து புதிய பேருந்துகள் வாங்குறது ஒன்றுமே இல்லை. 11 to 21 வந்து 16,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது அன்றைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது வாங்கினாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் வந்து 21 to 26 5 ஆண்டுகளில் வாங்கினது வந்து ஒரு 2000 சில்லற பேருந்து தான் வாங்கியிருந்தாங்க. 2600 நம்ம வாங்கினாங்க. அந்த வண்டிகளும் பாடி கட்டி வர்றது, அது பல பிரச்சனை. பழைய வண்டிகளை பாடி கட்டினாங்க, அது பூரா உங்களுக்கு தெரியும், வழியார பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அண்டர் ஸ்டேஷன்லாம் வந்து பழசு தானே, அதையெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலை, பாடி பில்டு மட்டும்தான் நடந்தது. இப்போ இதையெல்லாம் நம்ம புதுசாக வந்து வண்டியை எடுத்து பண்ணி ரெடி பண்ணி வர்றதுக்கு காலதாமதம் ஆகுன்றதுனால முதல் கட்டமாக இப்போ ஓடிட்டு இருக்கிற வண்டி அப்படியே ஓடிட்டு இருக்குது பஸ். அடுத்தது கூட இப்போ 720 பஸ்ஸு அடுத்தது உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்க உடனே, ஏன்னா வண்டி ஓட்டி ஆகணுன்றதுனால ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் 3ஆம் கட்டம் phase 3 phase 4 வரும்போது 1000 பேருந்து வந்து பஸ் வாங்குறத நேற்று கூட ஆச்சு. அதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து வேறு ரூபத்தில் நம்ம வண்டியை நான் முதல்ல சொன்னது மாதிரி மாநகராட்சிகளை அதை பயன்படுத்துறதுக்கு அரசாங்கமே நேரடியாக தெரிவிச்சுட்டு, அதுக்கு அடுத்ததாக வந்து இங்கே இருக்கிற வண்டிகளை பாடி பில்ட் பண்ணுறதோ ரெடி பண்ணி அந்த வண்டிகளை வந்து கிராமப்புறத்துக்கு அங்கெல்லாம் வந்து மப்சலுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் சொல்கிறீங்களா இது வந்து சேவைத்துறை தான், இதில் வந்து வருமானத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது, லாஸில் தான் இயங்குன்றது. அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட் பண்ணி இயக்கிறதுக்கும், நீங்கள் வந்து ஒப்பந்த முறையில் ஒரு பேருந்துகளை இயக்க வர்றதுக்கும் என்ன அரசுக்கு வந்து பெருசாக வந்து கெயின் இருக்க போகுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ தொகை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் இயங்கும் போது கொடுக்குறீங்கன்னா, இப்போ அதற்கும் இப்போ அரசு பேருந்துகளுக்கு ஒரு டிரைவர் கண்டக்டருக்கு மாதமாக சம்பளம் கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் என்னோட கேள்வி. இல்லை, டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று, நீங்கள் சொன்னது உண்மையான வார்த்தை. நாங்களும் அதை வந்து ஒரு தொழிற்சங்கவாதியாக வந்து நாங்கள் வந்து அரசாங்கமே டிரைவர் கண்டக்டரை ரெக்கவர் பண்ணணும், அவங்கள வச்சு தான் வண்டி நடத்தணுன்ட்டு எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போவும் அதே தான் இந்த அரசாங்கத்துக்கும் சொல்லியிருக்கோம், இதையும் இவங்களும் பரிசீலனை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கடந்த ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இது. இந்த முடிவை உடனே ஒரே ஓவர் நைட்டில் நம்ம அதை நிறுத்திட முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 12 வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்டை போட்டாங்க ப்ரைவேட் பஸ்ஸில். அப்போ 12 வருஷத்துக்கு அந்த வண்டியை வந்து ஓடக்கூடிய ஒரு கண்டிஷன்னா, அது வண்டி ஓடுதோ ஓடலையோ, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வேறு பஸ்ஸு மாற்றுவாங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரர் ஏதாவது வண்டி பழுதாகிடுச்சுன்னா புது வண்டி கூட போடலாம். ஆனால் 12 வருஷம் போட்ட கான்ட்ராக்ட் ரொம்ப அதிகம். இது நாங்கள் முதல்ல மறுத்து கண்டிச்சிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணோம். அதனால இப்போ இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நேற்று பட்ஜெட்டில் வந்து இந்த டெண்டர் கேன்சல் பண்ணிட்டு இவங்க புதுசாக இல்லை, அதை போட்டிருக்கிற டெண்டரில் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இது மாதிரி வந்து தப்பான ஒரு முடிவுக்கு இந்த அரசாங்கம் போகாது. ஏன்னா முதலமைச்சர் சொல்லிருக்காரு, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் இது வந்து 12 வருஷம்னா கண்டிப்பாக ஊழலுக்கு வழிவகுக்குன்றது தான் உண்மை. அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான பணிகள் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து 80 நாள்லேயே வந்து எல்லாமே பண்ணிட முடியாது. பப்ளிக் சர்வீஸ் நாளைக்கு வண்டி நின்று போச்சுன்னு வச்சுங்க, ரோட்டில் வந்து
மக்கள் நின்றுவாங்க. அதனால் படிப்படியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் இப்போ சொல்லியிருக்கோம். இனி வர காலத்தில் அடுத்து வர 720 பஸ் வருது, அதுக்கப்புறம் ஒரு 1000 பஸ் வாங்க போகிறாங்க. இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து வேறு வழியில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்களோ ஒழிய இதே கண்டிஷனில் இவங்ககிட்டே கொடுத்து நீங்களே 12 வருஷம் ஓட்டிங்க, நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் தரோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மாற்றம் இருக்குது. இப்போ கூட நடுவில் வந்து ஒரு 9 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க. அது வந்து நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தில் எந்த ஃபைனுமே இருக்காது. இது வந்து இந்த அரசாங்கம் வந்து இதுவில் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் வந்து இவங்க பண்ணதில் வந்து சரியான முறையில் அந்த கிலோமீட்டர் ஆப்ரேட் பண்ணலைன்றதுனால பெனால்ட்டி போடுறாங்க. இதுக்கெல்லாம் மாடிஃபிகேஷன் வரும், என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி நேற்று மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் படித்தது எப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் 32 33 துறைக்கான நிதியில் ஒதுக்கீடு பண்ணும்போது இதில் வந்து இவ்வளோ தான் பேச முடியும். விலாவாரியான இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கு பண்ணோம் இதுக்கு பண்ணணும்லாம் சொல்ல. அது வந்து இப்போ மானிய கோரிக்கை வருது இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட். இது அதில் வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து விளக்கமாக சொல்லுவார். இதுக்காக ஒதுக்கின தொகை இவ்வளோ, நம்ம இப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது அங்கே வந்து விளக்கம் சொல்லுவாங்கன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதே போல் நேற்று பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, இல்லை வர காலங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணன்றது. கடந்த காலங்களில் அந்த விடியல் பயணத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒரு டிக்கெட்டுக்கு 15 ரூபா வந்து அரசு வந்து கொடுக்கணும், பே பண்ணணுன்றது. இன்றைக்கு இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க சேவைத்துறை ஒரு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அப்படின்ற கொடுக்குறது வந்து நடக்குமா? அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஒருவேளை தாவேக்கா அரசாங்கம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எல்லா வாக்குறுதியிலும் தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க நிறைவேற்ற முடியாமல் திணறாங்கன்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறபடி அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம், அது சாத்தியமா சார்? நிச்சயமாக சாத்தியம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நேற்று கொடுக்கப்பட்ட தொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7675 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட், பெரிய போக்குவரத்து மானியம். அது என்னத்துக்குன்னா, மகளிர் பேருந்து, மகளிர் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, விடியல் பேருந்தில் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான டிக்கெட் ஃபேரு, ஊனமுற்றோருக்கு, பள்ளி மாணவ மாணவருக்கு இலவசமாக பயன்படுறாங்களா அதுக்கு, திருநங்கைகளுக்கு, இவங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய தொகை வந்து 7650 கோடி ரூபாய் வந்து 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு இருக்காங்க. இது வந்து ஒரு தொகை. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மாநிலம் பூரா அந்த வந்து பேருந்து வந்து அனைத்து மகளிருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடும். இன்றைக்கி ஒரு 55 பேர் இப்போ சென்னையிலேருந்து, இப்போது சென்னையில் ஓடுற வண்டியில் வந்து அதிகமாக மகளிர் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம்னா, இங்கே வந்து ஒரு வண்டி வந்து 8 சிங்கிள் ஓடும். ஒரு சிங்கிளுக்கு 100 பேர் ஒரு நின்றுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. 100-125 பேர் பயணம் பண்ணுறாங்களா, ஒரு 50 பேர் லேடிஸ் இருப்பாங்க. இது வந்து அதிகப்படியான பயன்படுத்து. ஆனால் சென்னை டு நீங்கள் ஒரு வார்த்தை என்னால் கேட்டீங்க, கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் வந்து 55 பேர் பயணிக்கக்கூடிய பேருந்தில் ஒரு 20 லேடிஸ் தான் போவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இங்கே வந்து ஒரு பேருந்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது குறைஞ்சது 8 சிங்கிளுக்கு வந்து ஒரு 500 பேருக்கு லேடிஸ்க்கு நம்ம கொடுக்குறோன்னா அதில் வந்து 20 பேருக்கு தான் கொடுக்க வேண்டியது. அந்த தொகை வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. நிச்சயமாக அவங்களும் பயன்பெறணுன்றதை முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்து தான் அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு. இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்து மானிய கோரிக்கை வரும்போது கண்டிப்பாக அமைச்சர் வந்து அறிவிப்பார். அதில் மாற்றம் இருக்காது. இப்போ அரசு பேருந்துகள் கொள்முதல் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, பேருந்துகள் வாங்கும் போது கரெக்டாக ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அதன் பிறகு வந்து அந்த மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து கடந்த கால ஆட்சிகளை வந்து ஒழுங்காக பண்ணாங்களா, இல்லை அதில் என்ன மாற்றம் தேவை? ஏன்னா இப்போ வால்வோ பேருந்து வாங்கும்போது சொன்னீங்க, இந்த பேருந்தை வந்து தொலைதூர பேருந்துக்கு பயன்படுத்த முடியாது, தனியார் நிறுவனங்களே வாங்கிட்டு அதில் வந்து ஃபெயிலியரான ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு அரசு பேருந்துகளை ஒழுங்காக வந்து இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தொலைதூர பேருந்துகளில் நிறையா செய்திகள்லாம் பார்க்க முடியுது. மழைக்காலங்களில் வாட்டர் லீக்கேஜ் இருக்கும், டயர் வந்து பிரச்சனை ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதே போல் தொழிலாளர்கள் பற்றாக்குறை. ஒரு டிப்போ இருக்குன்னா அந்த டிப்போவில் அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போதிய தொழிலாளர்கள் இருக்காங்களா, அதுக்கான அந்த ஸ்பேர் பார்ட்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ப்ரொவைட் ஆகுதான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது? நீங்கள் வரவேற்க வேண்டிய கேள்வி இது. என்னென்னா, கடந்த காலத்தில் வந்து பேருந்துகளுக்கான பேர் பார்ட்ஸ் வாங்குறதையே குறைச்சிட்டாங்க. வாங்கவே இல்லைன்னா கூட சொல்லலாம். இந்த வண்டியில் நின்னா அதுலேருந்து கழட்டி போட்டிருப்பாங்க. மெயினாக வந்து அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெக்கானிக்லாம் கிடையாதுங்க. மெக்கானிக் வந்து ஆட்கள் வேலைக்கே எடுக்கலை. எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் முறையாக இன்றைக்கி நேற்று பட்சத்தில் கூட ஒரு 1000 சில்லரை கோடி ரூபாய் வந்து உதிரி பாகங்கள் வாங்கிறதுக்காக வந்து 1060 கோடி ரூபாயை வந்து அலோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பணம் வாங்கி ஏதாவது பொருள் வாங்கி அந்த பொருளை வந்து ஃபிட் பண்ணணும் வண்டியில். அதுக்கான தொகை தான் இந்த 1060 கோடி. இன்றைக்கி வந்து ஆட்களை வந்து ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேசிஸில் மெக்கானிக்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து அரசாங்கமே மெக்கானிக்லாம் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம்.
அது நிச்சயமாக நடைபெறும். அந்த மானிய கோரிக்கை வரும்போது இதுக்காக அமைச்சர் அவர்கள் வந்து பதில் கொடுப்பாருன்ற மாற்று கருத்து இல்லை. எங்களை பொறுத்தவரையிலும் வண்டி மெயின்டெனன்ஸ் இப்போ வர வண்டிங்க, புதுசாக வர வண்டிலாம் ஏஎம்சி பண்ணுறாங்க. அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அவங்களே கான்ட்ராக்ட் போட்டு வண்டி வரும்போதே ஆமாம், வண்டி வரும்போது வண்டி இப்போ நீங்கள் இந்த இவி வண்டி வந்திருக்குல்ல, இவி வண்டிலாம் பூரா வந்து அந்த மேனுஃபேக்சரரே வந்து 3 ஆண்டுகளுக்கு மெயின்டைன் பண்ணுறது, 2 ஆண்டுக்கு பண்ணுறது, 5 ஆண்டுக்கு பண்ணுறதுன்னு கான்ட்ராக்ட் போட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து சில டைம் அங்கங்கே பழுதாகி மேம்பாலம் நிற்கிறதையும் நம்ம செய்தி பார்க்குறது இல்லை. அது வந்து எப்படின்னா அந்த கம்பெனி வந்து இப்போ அந்த வண்டியிலே ஆள் போகிறது இல்லை. ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து முதல்ல வந்து கண்ட்ராக்டர் டிரைவரும் வந்து அது சம்மந்தப்பட்ட டெப்போவுக்கு சொல்லி, அந்த டெப்போவில் இருக்கிறவங்க ஹெட் ஆஃபீஸ் சொல்லி, ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த கம்பெனிக்கு இன்டிமேஷன் கொடுத்து அவங்க வந்து இந்த வண்டியை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. இதுதான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி ஏஎம்சி பண்ணால் அந்த ஏஎம்சி பண்ணவங்க வந்து ரெகுலராக வந்து எல்லா இடத்துலையும் டச்சப்பில் இருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு வாக்கி டாக்கிலையாவது சொன்னால் அவங்க உடனடியாக அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் நிறைய டெவலப் ஆகிருக்கு, அதை வச்சு சொல்லணும். உடனடியாக அந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை தெரிவிப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் வந்து 1000 ஏசி பேருந்துகள் வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பட்ஜெட்டில் அறிவிப்பு பார்க்குறோம். இப்போ 1000 ஏசி பேருந்துகள் கொள்முதல் பண்ணி இங்கே வந்து மாநகராட்சி போக்குவரத்து கழகங்களில் எம்டிசியில் இயக்கினா இன்றைக்கு இங்கே ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கக்கூடிய பேருந்துடைய எண்ணிக்கை குறைக்கப்படும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக இந்த பஸ் வந்திருக்குன்ட்டு. அப்படி இயங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இயங்கிட்டு இருந்த அரசு போக்குவரத்து கழகங்களில் நேரடியாக ரெக்ரூட் செய்யப்பட்ட டிரைவர்கள் கண்டக்டர்களுக்கான தேவை வந்து குறையுது. அப்போ பார்க்கும்போது ஒரு தொழிற்சங்க நிர்வாகியாக சொல்லுங்கள், இங்கே வந்து ஒரு அந்த ஈக்குவாலிட்டி வந்து பாதிக்கப்படுது இல்லை? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா இங்கே 1000 புதிய பேருந்துக்கு வந்தால் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பேருந்து தேவைப்படுது. இன்றைக்கி மொத்தம் வந்து 22 சென்னை, கோயம்புத்தூர். ஆமாம், 20 இல்லை தமிழ்நாடு பூரா எல்லா டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கேயே வண்டி தேவைப்படுது. மொத்தம் வந்து 22,800 பேருந்து ஓடினா தமிழகத்தில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 17,000 16,000 வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கிற வண்டி ஒரு 6,000 வண்டி வந்து ஷார்ட்டேஜ். புது வண்டி வாங்கியிருக்கணும், வாங்கலை. அந்த நாங்கள் 10 வருஷத்தில் 16,000 பேருந்து வாங்கினோன்னா இவங்க இந்த 5 வருஷத்தில் ஒரு 8,000 பேருந்து 5,000 6,000 வாங்கியிருக்கணும். அதில் பாதி தான் வாங்கினாங்க. அப்போ அதுக்குண்டான ஷார்ட்டேஜ் வெளியே இருக்குது. அவங்களுக்கு இந்த வண்டி தேவைப்படுது. இப்போ சென்னை மாநகராட்சி போல முதல்ல நான் சொன்னது மாதிரி பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு இங்கே பிராண்ட் நியூ இவி வெஹிக்கிள் வந்துச்சுனாக்கா இங்கே இருக்கிற வண்டிங்களை வந்து ரெடி பண்ணி வண்டி பாடி பில்டு பண்ணியோ அல்லது ஏதாவது மெக்கானிக்ஷன் பண்ணியோ இல்லை இருக்கிற நல்ல வண்டிகளையோ வெளி மாவட்டத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துங்களுக்கு அந்த வண்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது அங்கே தேவையும் பூர்த்தி செய்யப்படும், இங்கேயும் ஓடும். ஆனால் நாங்கள் தான் முதல்ல சொல்லிட்டேன், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸில் டிரைவர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நேரடியாக அரசாங்கமே வந்து டிரைவர் கான்ட்ராக்ட் எடுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னு சொல்லலாம், அந்த கடந்த 10 ஆண்டில் வந்து நாங்கள் 7,000 டிரைவர் கான்ட்ராக்டரை ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். 14 வந்து எடுத்தது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொரோனா போன்ற காலகட்டங்கள் வந்து அப்புறம் 21 ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த 5 ஆண்டுகளில் எந்த பேர் டிரைவர் கான்ட்ராக்டை எடுக்கவே இல்லை. நடுவில் ஒரு சின்னது ஒரு 380 பேர் மட்டும்தான் திமுக ஆட்சியில் எடுத்தாங்க எஸ்சிடிசியில். இப்போ அதுவும் நின்று போச்சு. இப்போ இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். நிச்சயமாக வந்து இந்த அறிவிப்பு பட்ஜெட் அறிவிப்பில் நிச்சயமாக இதுக்கான ஒரு அறிவிப்பு இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். ஓகே சார், போக்குவரத்து துறையை தாண்டி ஜென்ரலாக சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறோம். ஏன்னா திமுக வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலத்தில் செயல்படுத்த திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதுக்கு வந்து வெற்றி வீடு வழங்கும் திட்டம்னு பார்த்துருக்காங்க. அதே போல் ஆடு மாடு செம்மறி ஆடுகள் இது வழங்குற திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி அப்படின்னு அவங்க பேரை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவங்க பேரை வந்து சுட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. உலகம் உங்கள் கையில் இது வந்து லேப்டாப் கொடுக்குற ஸ்கீமு, அது வெற்றி மடிக்கணினி திட்டம்னு மாற்றிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சார்? இது வந்து உண்மையே சொல்லணும்னா இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுனது திமுக அரசாங்கம். முதல்ல வந்து இந்த கலைஞர் கனவு இல்லைன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து எங்கே எடுத்து வந்தாங்கன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது 11க்கு அப்புறம் இந்த வந்து வீடு வந்து பசுமை வீடுகள்ன்ற பேரில் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ கூட அவங்க பேரை வச்சுக்கல, பசுமை வீடுகள் திட்டம் எடுத்து வந்தாங்க. 2,18,000 ஒரு வீட்டுக்கு அரசாங்கம் செலவழிச்சது, வீடு கட்டி கொடுத்தோம். கிராமம் தோறும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் வீடு, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடுகள் வந்தது. இந்த அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் மட்டும் மாற்றி 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறதா சொல்லி அவர் வந்து கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. அவர் அப்பா பேரை வச்சிட்டாரு. அது ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இன்றைய அரசாங்கம் முதலமைச்சர் அவர் பேரை வச்சுக்கல, இல்லை வேற எதையும் வைக்கல. அதுக்கு பதில் வந்து
5 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்காரு. இன்னைக்கு வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து வீடு கட்ட முடியாதுன்றதை உணர்ந்து விலைவாசி உயர்வு இருக்கு. ரெண்டாவது ஓரளவுக்கு அது வீடு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு அமௌண்ட் அதிகப்படுத்தி 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. இதை வந்து எப்படி நீங்க வந்து அவங்க எங்க திட்டத்துக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு சொல்லலாம். நான் பிரகாரம் பார்த்தா இது அதிமுக ஆட்சியில் அம்மா எடுத்துட்டு வந்த திட்டம். இதை வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணிருக்காரு. நேற்று பேசும்போது கூட முன்னாள் முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் வந்து பேசும்போது சொன்னார், இது வந்து 0 மார்க் தான் கொடுப்பேன். இது வந்து அம்மா எடுத்துட்டு வந்த திட்டம். இந்த திட்டத்தை ஏன் நீங்க வரவேற்கல? இது அம்மா எடுத்து வந்த திட்டம் தான். நாங்க 2,18,000 கொடுத்தோம். இவங்க கலைஞர் பேரை வச்சு 3 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ இவங்க 5 லட்சத்துக்கு கொடுத்து இந்த வெற்றி இல்லைன்னு கொண்டாந்துருக்காங்க. இதை நாங்க வரவேற்கிறோம்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இது வந்து ஒண்ணுமே இல்லை, இதுல வந்து எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தவறான ஒரு செயல். அதே மாதிரி ஆடு மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 40,000 குடும்பத்துக்கு வந்து ஆடு மாடு 30,000 ஆடுகள் 10,000 மாடு மொத்தம் 40,000 பெண்களுக்கு வந்து ஆண்டுக்கு. அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு என்ன ஆகுது? 2 லட்சம் பெண்களுக்கு வந்து அதாவது கலவலார் கைவிடப்பட்டவரோ விதவை மற்றும் முடியாதவங்களுக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது வரவேற்கணும். ஏன்னா அம்மா அப்போ அதை கொண்டாந்தாங்க. இந்த ஆடுகள் மாடுகள் வழங்கும் திட்டம் கொண்டாந்து நிறைய பெண்களுக்கு வந்து கையில வந்து பணப்பழக்கம் இருக்கிற மாதிரி அம்மா எடுத்தாந்து கொடுத்தாங்க. அந்த திட்டம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சியில சுத்தமா நிறுத்தியிருந்தாங்க. இப்ப மீண்டும் அந்த திட்டத்தை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா இதை வரவேற்கணும். இதை வந்து எப்படி நீங்க வந்து மறுக்கலாம்? இன்னைக்கு வந்து நீங்க ஸ்ரீமான் பாப்பாரு, நான் அந்த ஆடு மாடு வளர்க்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு கூட நான் வந்து அரசா போறேன். அப்படி இருக்கும்போதெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டம். இது வந்து மக்கள் மத்தியில கிராமப்புறத்துல பணம் புழக்கத்துக்கு வழிவகுக்கும். அப்ப நம்ம அதை வரவேற்கணுமா, அதை எதிர்க்கணுமா? இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க லேப்டாப் வந்து இந்தியாவிலேயே 52 லட்சம் லேப்டாப் வாங்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவில் உலகம் பூராவே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அம்மா அவர் ஆட்சி காலத்தில் அதை சிறமையாக நடத்துனாங்க. அடுத்து வந்து எடப்பாடியாரும் அதை கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து இப்போ வந்து திமுக ஆட்சியில் கடைசி 4.5 வருஷம் அதை கொடுக்கல. டிவிக்கு வந்து வந்துட்டாங்க, யங்ஸ்டர் பூரா அங்கே இருக்காங்கன்னு. இது வந்து யாருக்கு கொடுத்தாங்க அம்மானா? +1 படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் +2ல வரும்போது லேப்டாப்போட தேவை நிறைய இருக்கும், அறிவுக்கு வளர்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு கொடுத்தாங்க. ஆனால் இவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா இப்போ காலேஜுக்கு போய் MBBS படித்த ஒரு லேடிக்கு பாப்பாவுக்கு கூட இதை கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்தோங்க. அப்போ அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுக்காக தான் இவங்க அந்த லேப்டாப்பை கொடுத்தாங்க ஒழிய சர்வீஸுக்காகவோ மக்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க டிவிக்கு இந்த அரசாங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிறப்பான முறையில் அந்த மடிக்கணினி எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து 2,000 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்காங்கன்னா இது வரவேற்கணும். இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில். அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறது இன்றைய முதலமைச்சர். அது வந்து அந்த ஆட்சியில் வந்து இந்த ஆட்சியில் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல, கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே போல் இன்னொரு திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 6 கிராம் அரை சவரன் வந்து தங்கமும் கொடுத்து 25,000 பணமும் கொடுத்தாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இதை 1 சவரனாக ஆகியிருக்காங்க. நீ 1,10,000 ரூபாய் ஒரு சவரன் பட்டு புடவை கொடுக்குறாரு. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். இன்னைக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டை ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இதை வரவேற்கணும். இந்த தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் வந்து நீ 1,10,000 ரூபா கொடுத்து யாரும் தாலிக்கு தங்கம் வாங்கி நடத்த முடியாது. அதையெல்லாம் கொடுக்குறேன்னு அரசாங்கம் சொல்லும்போது வரவேற்கிறத விட்டுட்டு அதை வந்து எதிர்த்து பேரளவுக்கு ஏதாவது வந்து சொல்லணுமேன்றதுக்காக எதிர்கட்சிகள் வந்து இந்த பட்ஜெட் ஒன்றுமே இல்லை, இது 0 பட்ஜெட்டுன்றாங்க. இதையெல்லாம் திங்க் பண்ணியே பார்க்கல. இது நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கணும். இது 2வது வந்து முதல் முறையாக ஆட்சிக்கு வந்து முதல் பட்ஜெட்டு அதுலேயே இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வரும்போது மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார். எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இன்னைக்கு வந்து அந்த விடுபட்ட தொகைகளை கூட இன்னைக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்த தொகையில் 13,000 கோடியில் பஸ்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த இவி பஸ்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸஸ் அமௌண்ட்டு, அந்த இடைப்பட்ட அமௌண்ட் வரவுக்கும் அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாடகைக்கு இருக்கிற பணமே கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இவி பஸ்ஸுக்கு 2,650 கோடி அதுக்காக ஒத்திருக்காங்க, புது பஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்காகவும். அது இல்லாமல் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டுக்காக 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புதிய டெப்போக்கெல்லாம் இந்த 1000 புதிய பஸ்லாம் வந்து அதுக்கேற்ற டெப்போலாம், அதாவது தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வரவேற்கணும். ஆக மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பட்ஜெட்டு. இந்த அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த சில திட்டங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய திட்டங்களை அறிவிப்புகளாக தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எதுவும் பொய்யான வாக்குறுதிகள் இல்லை. கொடுத்ததில் இவ்வளோ தொலைவு எடுத்த உடனே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாய்மாமன் சீர்னு சொல்லி குழந்தைங்களுக்கு 1 கிராமில் மோதிரம் போடுறோன்னு சொன்னதை அதை எடுத்தாந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு செய்திகள். கண்டிப்பாக சார். வரக்கூடிய காலங்களை பார்ப்போம், இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, என்னென்னலாம் வந்து அடுத்து புது அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்றதை நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள்.